திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ராஜிஸ் கிச்சன் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கனவா மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து மசாலாவுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 15லேருந்து ஒரு 20 வெங்காயம், சின்ன வெங்காயம். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு சோம்பு கூட போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4லேருந்து ஒரு 5 வெங்காயம் நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைச்சிக்கிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து நம்ம வெங்காயம் அரைச்சது நம்ம மைய அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி அப்படியே திப்பியாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து வானல் வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சுக்கணும். வானல் காஞ்சிருச்சு. நல்லா இந்த எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கிறோம். ஏன்னா நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றணும் இதுக்கு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சிருச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயத்தை போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை இப்படி மசிச்சு போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இல்லை நீங்கள் இந்த இதில் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் தக்காளியையும் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்க போகிறோம். தக்காளியை நல்லா அப்படி மசிச்சு விட்டுருந்தா நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே இது வந்து கண்ணாடி பதம் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து கனவா மீனை பார்த்துடலாம். கனவா மீனை வந்து நம்ம தண்ணியில் போட்டு இதில் வதக்கிட்டு வேக வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஈஸியான மெத்தடில் ஒரு குக்கரில் வச்சு ஒரு 2 மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஒரு 2 விசில் விட்டு நம்ம வந்து அள்ளிக்கலாம். இந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல, இது மட்டும் அள்ளிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ கனவா. வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா ஒத்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த அளவுக்கு அவிச்சு வச்சாச்சு. இந்த கனவாவையும் நம்ம வந்து இது கூட போட்டுக்கிறோம். இது வந்து நம்ம இப்போ ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது நல்லா வெந்து போச்சு. அப்படியே மசாலா வறுக்கிற மாதிரி அப்படியே வறுத்துடலாம். இல்லைனா நம்ம தண்ணி நிறையா ஊற்றி வேக வச்சுட்டு கிடக்கணும் சாந்து கூட, அது ரொம்ப லேட் ஆகும். இது வந்து நமக்கு சீக்கிரமாகவே வேலை ஆகிடும். கனவாவை போட்டாச்சு. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். வந்து இதுக்கு நம்ம என்ன போட போகிறோம்னாக்கா ஒரு 2 டீஸ்பூன் காரத்தூள். இது வந்து காரமாக இருக்கும், அதனால் கம்மியாக நான் போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ நாங்கள் வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள் இது. இப்போ இதையே தான் நம்ம வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. எங்கள் தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நாங்கள் கம்மியாக போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு நம்ம இஞ்சி பூண்டு வதக்கும் போது எப்போவுமே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுவோம். இதில் நான் மசாலா கனவாவிலையும் கொஞ்சம் லைட்டாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் நம்ம இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் தண்ணி அதிகம் சேர்க்க தேவையில்ல. நம்ம அப்படியே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும், மசாலா மாதிரி வர்றதுக்காக மட்டும்.
வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு வந்து பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம், வேணுமா வேணாமான்னு. திட்டமாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம், இல்லைன்னா போட்டுக்கலாங்க. உப்பு வந்து திட்டமாகவே இருக்குது, அதனால் நான் போட்டுக்கல. இப்போ வந்து சாந்து கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் செவந்து வந்தோடனே நம்ம எடுத்து இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக ஒரு ஓரமாக எல்லாமே வந்து நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் வந்து சாந்து நல்லா செவந்தால் தான் அந்த மாதிரி வரும். இப்போ வந்து கணவாரம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் கனவா மீன் செய்கிறது. இவ்வளோ ஈஸியாக நாங்கள் செஞ்சுருக்குறோம். நீங்களும் இதே மாதிரியே நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.